சாமியை காப்பாத்தேன்னு சொல்ற எந்த கூட்டத்தோடையும் பழகாது. சாமி காப்பாத்தோம் அப்படின்னு சொல்ற எந்த கூட்டத்தோடையும் பழகாத. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இவர் உண்மையாவே கடவுள் நம்பிக்கை இவர் இருக்குதா இல்ல இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்ப நம்பிக்கைன்றது எதனால வருது? ஒரு விஷயம் வந்து இருக்குது, அதை நம்புறதுனால தான் நம்பிக்கை வருது. இப்ப கடவுளே இல்ல, கடவுள் காப்பாத்தோன்னு சொல்லி நான் நம்பல அப்படின்னா எனக்குள்ள எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? நான் யாரையும் நம்ப மாட்டேன். ஏன்னா கடவுள் அன்பா இருக்கிறாரு, தேவன் அன்பாக இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. கடவுள் கிட்ட தான் எல்லா கேரக்டர்ஸ், கேர் பண்றாரு, நம்ம மேல அன்பா இருக்கிறாரு, நம்மளுக்கு உதவுறாரு. அப்ப தெய்வம் என்னைய காப்பாத்தாது அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன்னா அப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நான் யாரையும் நம்ப மாட்டேன். கண்டு நம்புகிறதை பார்க்கணும், காணாமல் நம்புகிறது, காணாமல் விசுவாசிப்பது தான் விசுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நீங்க தான் இயேசு கிறிஸ்து பார்க்கல, அப்ப கிறிஸ்துவன்றது ஒண்ணு இல்லை, நீங்க பிளைண்டா ஃபாலோ பண்றீங்க. கடவுளை பார்க்கல, ஆனா இத்தனை ஆண்டு காலமாய் இத்தனை வருஷமாய் வாழ்ந்த மனிதர்கள் சரித்திரபூர்வமாய் ஆதாரபூர்வமாய் நிரூபித்திருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் அப்படின்னு சொல்லி.